ஹலோ மோட்டோ ஃபேம். இப்போ ஒரு கார் பையர் 50லேருந்து 60 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் கார் பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு லக்ஸுரி பிராண்ட்ஸில் நிறைய வெஹிக்கிள்ஸ் கிடைக்கும், கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்க்க முடியும். ஆனால் சில பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் வாங்குவாங்க, அந்த பட்ஜெட்லேயே ஃபார்ச்சுனர் வாங்குவாங்க. நியூ கார் பையர்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த 50 to 60 லட்சம் ரூபாய் கொடுத்து ஃபார்ச்சுனர் வாங்குறது உண்மையிலே ஒர்த்தா? ஃபார்ச்சுனர் அந்த பட்ஜெட்டுக்கு அது வேல்யூ ஃபார் மணியான்னு டவுட் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடி சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 யூனிட்ஸ் மாதம் ஃபார்ச்சுனர் விற்றுட்ருக்கு. காம்படிஷனே இல்லாமல் இன்றைக்கி ஒரு 8 பாயிண்ட்ஸில் ஃபார்ச்சுனர் ஏன் மோனோபோலியாக இந்த செக்மெண்ட்டில் இருக்குது, அது விற்கிறது நியாயமான சேல்ஸில் எப்படி விற்கிதுன்னு உள்ளதை நம்ம ஒரு 8 பாயிண்ட்ஸோட பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். நம்ம கண்டனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து இது மோட்டோ வேகனோட 2025க்கான ஃபஸ்ட்டு சண்டே கண்டன். அதில் வந்து கொஞ்சம் தேங்க்ஸ் நான் சொல்லணும். முதல்ல உங்களுக்கு தான் தேங்க்ஸ். எப்படின்னா நியூ இயர் விஷஸ் நான் முதல்ல சொல்லிக்கிறேன். உங்களுடைய இந்த வருஷம் நல்லா அமையட்டும். கார் வாங்காமல் பார்த்துட்டு இருக்க அத்தனை பேரும் கார் வாங்க வாழ்த்துக்க. தேங்க்ஸ் எப்படி சொல்லணும்னா மோட்டோ ஃபேமுக்கு கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா உங்களுடைய அன்கண்டிஷனல் சப்போர்ட் தான் நம்மளை திருப்பி இந்த கண்டென்ட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. போன வருஷம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தவங்க, ஃபீட்பேக் கொடுத்தவங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அடுத்து தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நம்ம டீலர்ஸுக்கு. ஏன்னா டீலர்ஸ் வெஹிக்கிள் கொடுக்கலன்னா நம்மளால் ரிவ்யூ பண்ண முடியாது. நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலை, எல்லா டீலர்ஷிப்ஸ் அதில் நம்மளை சப்போர்ட் பண்ணுற ஸ்டாஃப் அத்தனை பேருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய ஓயிஸ் வந்து நம்மளை வந்து போன வருஷத்தில் மீடியா டிரைவ்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நான் பர்சனல் நோட்டில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய மோட்டோ வேகன் கார் ஆஃப் தி 2024க்கான ஓட்டிங் நடந்துட்டு இருக்குது. ஜனவரி 10 வரைக்கும் இருக்குது. ஓட்டிங் பண்ணாதவங்க அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் லாகின் கொடுத்து தான் ஓட் பண்ணணும். ஏன் நிறைய பேர் கேட்டாங்க, லாகின் கொடுக்கறதுனால எதுக்கு லாகின் வச்சுருக்கீங்க? லாகின் வச்சா தான் ஒரு ஆள் ஒரு ஓட் போட முடியும். நம்ம லாகின் வைக்காமல் வச்சோன்னா அது ஒரிஜினல் ஓட்டிங் மாதிரி இருக்காது. சிரமம் பார்க்காம கண்டிப்பாக நீங்கள் லாகின் பண்ணி ஓட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ கேஸ் ஸ்டடியோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போகலாம். முதல் பாயிண்ட் பார்த்தோன்னா பிராண்ட் ட்ரஸ்ட் அண்ட் ரிலையபிலிட்டி. இப்போ இந்த லோகோக்குன்னு வேர்ல்டு வைடாக வந்து ஒரு பிராண்ட் ட்ரஸ்ட் இருக்குது. அந்த பிராண்ட் ட்ரஸ்ட் எப்படி உருவாச்சுதுன்னா அவங்களுடைய புல்லட் ப்ரூஃப் ரிலையபிலிட்டியோடைய ஒரு கான்செப்ட். இப்போ நீங்கள் வந்து காமனாக கார் லவ்வர்ஸாக எந்தூசியாஸ்டிக்காலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாவில் ஒரு கார் ஓனர்கிட்ட போய் வந்து நல்ல ரிலையபிளான ஒரு பிராண்டை வந்து இந்தியன் பிராண்ட், இந்தியாவில் கரண்டாக இருக்கிற ஆப்ரேட் பண்ணுற ஒரு பிராண்டு சொல்லுங்கன்னு சொன்னால் கூட ஃபர்ஸ்ட் எல்லார் மனசில் வர்றது டொயோட்டா தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டொயோட்டா ஆஸ் அ பிராண்ட் வந்து வேர்ல்டு வைடாகவே அவங்களோட ரெப்புடேஷன் வந்து அந்த ஒரு பிராண்டுக்கு மேலே வந்திருக்கிற ட்ரஸ்ட்டு தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா இன்றைக்கி குளோபலி டொயோட்டா கார்பரேஷன் வந்து நம்பர் 1 செல்லிங் பிராண்ட். ஃபோக்ஸ்வேகன் அடுத்து இருந்தாலும் ஜாப்பனீஸுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணது டொயோட்டான்னு சொல்ல முடியும். அப்படி பார்த்தோன்னா அந்த இதை அந்த பிராண்ட் ட்ரஸ்ட் ரிலையபிலிட்டி கான்செப்டை இந்தியாவில் ரிஃப்ளெக்ட் பண்ண 2 ப்ராடக்ட்ஸை நம்ம சொல்ல முடியும். ஒன்று வந்து இனோவா, அதுக்கப்புறம் ஃபார்ச்சுனர். நான் முதல்ல இன்ட்ரோலே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் லக்ஸுரி பிராண்ட்ஸ் நீங்கள் வாங்க முடியும். லக்ஸுரி பிராண்ட்ஸ் நம்ம போகும்போதே நமக்கு வரக்கூடிய முதல் டவுட்டு என்ன டவுட் வரும்னா, நம்ம வாங்குற கார் நமக்கு ரிலையபிளாக இருக்குமா, அதோட டியூரபிலிட்டி எப்படி இருக்கும், அது என்டியூரன்ஸில் எப்படி இருக்கும், அதே மாதிரி அதோட சர்வீஸ் எப்படி இருக்கும். நீங்கள் இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் ப்ரூஃப் ரிலையபிலிட்டின்னு சொல்லக்கூடிய டேர்ம் வந்து நம்ம ஒரு பிராண்டில் மட்டும்தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அது டொயோட்டோட ப்ராடக்ட்ஸில் தான். இப்போ டொயோட்டான்னு சொல்லும்போது உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ரீபேட்ஜட் இருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரிஜினல் ஜேடிஎம், அந்த ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸில் இது வந்து அந்த பிராண்ட் ட்ரஸ்ட்டையும் ரிலையபிலிட்டியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது அந்த சேல்ஸோட ரீசன். இப்போ 2வது பாயிண்ட் பார்த்தோன்னா ரோட் ப்ரெசன்ஸ் அண்ட் டிசைன். நீங்கள் வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்குமே வந்து எஸ்யூவிஸ் பிடிக்கும். எஸ்யூவிஸ் பிடிக்கிறதுக்கு வந்து 2 ரீசன் சொல்ல முடியும். ஒன்று, இந்த மாதிரி ஒரு பட்ச் லுக்கிங் ஸ்ட்ரீட் ப்ரெசன்ஸ் இருக்கிற ஒரு பெரிய கார் ஓட்டுற ஒரு ஃபீல், நம்ம காருக்குள்ளே உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு கமாண்டிங் டிரைவிங் பொசிஷன், நிறைய பாயிண்ட்ஸ் பேசும். செகண்ட் ரீசன் பார்த்தோன்னா நம்மளோட ரோட் கண்டிஷன், பாட்ஹோல், ஸ்பீட் பிரேக்கர்ஸ், பேட் பேட்ச் ரோட்ஸில் யூஸ் ஆகும். ஆனால் இதில் வந்து இந்த ரோட் ப்ரெசன்ஸ் தான் இதோடைய ப்ரைமரி அந்த ஒரு பாயிண்டே இதுதான். ஏன்னா நீங்கள் வந்து இதில் நிறைய அப்ளிகேஷன் நம்ம லேட்டர் பார்ட்டில் பேச போகிறோம். இந்த கார் வாங்குறவங்க என்ன மாதிரி பீப்புள் வாங்குவாங்கன்னு. அதில் ஒரு காருன்னா ஒரு ஐடென்டிட்டி, அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த காரோட ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட். அப்படி ஒரு எஸ்யூவியோட ஒரு ஸ்டாண்ட்ஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் இருக்குது. பாருங்களேன், நம்ம அந்த கார்கிட்ட நிற்கும் போதே அந்த ஒரு எஸ்யூவி இருக்குது. ஒரு ஸ்டாண்டர்ட் எஸ்யூவிக்கு என்னென்ன இருக்கணுமோ அது இருக்குது. அதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இதோட ஐஎம்வி பிளாட்ஃபார்ம் தான். இன்னோவேட்டிவ் இன்டர்நேஷ்னல் மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் பிளாட்ஃபார்ம்னு சொல்லக்கூடிய இந்த ஃபார்ச்சுனர் ஆகலாம், கிறிஸ்டாலாம் இருக்கக்கூடிய அந்த சேசிஸ் வந்து பாடி ஆன் ஃப்ரேமில் குளோபலி டொயோட்டா வந்து வித்த ஏகப்பட்ட பிக்கப் ட்ரக்ஸான ஹைலக்ஸ் ஆகலாம், ஃபார்ச்சுனர் ஆகலாம், ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் இதில் தான் பில்டு பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு கோ எனிவேர் ஆட்டிடியூடில் அது ரியர் வீல் டிரைவ் 4x4 ஆனாலும் எங்கே வேணாலும் போக முடியும்.
இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4.7 மீட்டர்ஸ் லெங்க்தில் இருக்கும். ஒரு எஸ்யூவிக்கான எல்லா விஷயங்களுமே இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஃப்ரண்டில் நல்ல ஓவர்ஹேங், நல்ல பச்சா இருக்கும். அதே மாதிரி ரியர்லையும் ப்ரொப்போர்ஷனேட்டட் ஓவர்ஹேங் இருக்கும். எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக் கிளாடிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. பெரிய டயர்ஸ் இருக்கும். நம்ம ஆர்டிகுலேஷன் தேவைப்படும். 4x4 எல்லாம் நம்ம வந்து ஆஃப் ரோடிங் பண்ணணும், அதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. 200+ மில்லிமீட்டரில் ரியல் வேர்ல்டில் வந்து நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்கும். 2745 மில்லிமீட்டரில் வந்து வீல் பேஸ் இருக்கும். அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் வந்து அப்படி உள்ளே ஏறி போக முடியாது. நீங்கள் ஏறணுன்னா கொஞ்சம் வேலை பண்ணணும். நீங்கள் பாருங்கள், இந்த ஃபுட் ஸ்டெப் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏறி உட்காரணும். இப்படி அந்த ஒரு ப்ரெசன்ஸும் அந்த ஒரு ஆட்டிடியூடும் இந்த வெஹிக்கிளில் இருக்கிறது இதோட ஒரு அட்வான்டேஜ். அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் சிம்பிள், அது கூட கவர்மெண்ட் யூசேஜை நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரீட் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லக்கூடியது நம்ம ஒரு பெரிய கார் வச்சுருக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் தான். இதில் நீங்கள் ஃபார்ச்சுனர் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு இமேஜை பில்டு பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் எப்படின்னா, எல்லாரும் ஃபார்ச்சுனர் வச்சுருக்க மாட்டாங்க. யார் வச்சுருப்பாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புள், ஆண்டர்பிரனர்ஸ் வச்சுருப்பாங்க, பொலிட்டீஷியன்ஸ் வச்சுருப்பாங்க, கவர்மெண்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் போனீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வச்சுருக்கோம். இப்படி இதோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நிறைய இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் சிம்பிளில் நீங்கள் வந்து சாஃபர் ட்ரிவனாக போகிறீங்கன்னா, ஃபார்ச்சுனரை பொறுத்தவரையில் பொதுவாக வந்து ஒரு ஓனர் சீட்டுன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து இந்த சீட்டில் உட்காந்துருப்பாங்க. நீங்கள் வந்து கிறிஸ்டா ஆகலாம், இல்லை ஹை கிராஸ் ஆகலாம். அதில் ஓனர் சீட் வந்து நம்ம அதில் சொல்லுவோம். ஆனால் ஃபார்ச்சுனரோட ஒரு ஓனர்ஷிப் சீட் வந்து இந்த சீட்டை தான் நம்ம சொல்லுவோம். நீங்கள் சாஃபர் ட்ரிவனாக நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு இந்த காரோட அந்த லுக்கும், ஐ மீன் அந்த டிசைனும் அந்த ப்ரொப்போர்ஷன்ஸும் இந்த சீட்டிங்கும் அதுக்கு ஒரு ரீசன். இப்போ நீங்கள் கவர்மெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்டில் இப்போ வந்து நீங்கள் ஒரு செக்யூரிட்டி பர்பஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து நமக்கு ஒரு கான்வாய் இருக்குது, கான்வாயில் வந்து நம்ம பிஎம் போயிட்டுருக்காரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ், மிலிட்ரி பர்சனல் எல்லாம் யூஸ் பண்ணுற வெஹிக்கிளாக பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளை நம்ம லிஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். கவர்மெண்டில் நீங்கள் வந்து ஆஃபீஸர்ஸ்லேருந்து பொலிட்டீஷியன்ஸில் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டைலில் இருக்கிறது இதோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆனால் இது ஒரு வெர்சடைலான கார். நீங்கள் இந்த எண்டில் இருந்து அந்த எண்டு வரைக்கும் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து எல்லாருக்குமே அது அவங்களோட அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு அவங்களோட அந்த வேல்யூவை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு மாடலாக இது இருக்குது. அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா நோ காம்படிஷன், இல்லைன்னா லோ காம்படிஷன். இதை நீங்கள் திருப்பியும் சொல்லலாம், லோ காம்படிஷன் ஆர் நோ காம்படிஷன். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்த புதுசில் நீங்கள் வந்து ஃபார்ச்சுனருக்கு எண்டவர் வந்து ஒரு நல்ல போட்டியாக இருந்தது. எண்டவர் டிஸ்கண்டினியூ ஆகிறது வரைக்கும் எண்டவர் ஒரு அளவுக்கு ஒரு இன்னொரு ஸ்டைல் ஆஃப் ஆடியன்ஸ் அதை வாங்கினதுனால அதுக்கு ஒரு போட்டியாக இருந்துன்னு சொல்ல முடியும். இனிஷியல் பீரியடில் கேப்டிவாக இருந்தது ஷெவியோடது. அப்புறம் ட்ரெயில் பிளேசர் எடுத்துகிட்டு வந்து அது ஒரு பீரியடுக்கு அப்புறம் காணாமல் போச்சுது. இசூசு வந்து அந்த MU-X MU-7 எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ்டர் வந்து இப்போவும் கரண்ட்லி மார்க்கெட்டில் இருக்குது. ஆனாலும் ஃபார்ச்சுனருக்கான ஒரு காம்படிஷனே கிடையாது. ஃபார்ச்சுனர் இந்த செக்மெண்ட்டில் வந்து மோனோபோலி இந்த சென்ஸ், அந்த செக்மெண்ட்டை வந்து நீங்கள் ஆக்சுவலி வந்து ஃபார்ச்சுனரோட ஃபஸ்ட் ஜென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பம்பியான ரைட் கொடுக்கும். ஃபேமிலிக்கு செட்டே ஆகாதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும்போதும் அந்த வேல்யூக்காக, ஃபேமிலினா அந்த ரெகுலர் அந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான கார்ஸ் வேறு வாங்கலாம். ஐ மீன் இவங்களோட பிராண்டான இனோவாவே அன்னைக்கு வாங்க முடியும், கிறிஸ்டா வாங்க முடியும். ஆனால் கூட ஃபார்ச்சுனர் பீப்புள் வாங்கிக்கிட்டு இருந்தது அந்த வெஹிக்கிளுக்கு இருந்த அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் தான், அந்த ஒரு வேல்யூ தான். அதுதான் மோனோபோலியான ஒரு மார்க்கெட் ஷேர். இன்றைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 2500 யூனிட்ஸ் வந்து ஒரு 50 லட்ச ரூபா விற்கக்கூடிய ஒரு கார் விற்குதுன்னு சொல்லக்கூடியது இது வந்து இந்த பர்டிகுலர் பிராண்டுக்கு ஒரு மில்கிங் கவ்வாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் இந்த IMV பிளாட்ஃபார்ம் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் டொயோட்டாவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸை கொடுத்துருக்கோம். ஃபேட்டான மார்ஜின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் அதே தான், கிறிஸ்டா இருந்தது, இது இருக்குது. இன்றைக்கி இது 2500 யூனிட்ஸ் வித்துட்டு இருக்குது. அந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட்டில் ஃபார்ச்சுனருக்கு காம்படிஷனே கிடையாது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி. பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த என்ஜின் பற்றி நம்ம பேசணும். நீங்கள் நம்ம மோட்டோ ஃபேமில் எல்லாருக்குமே தெரியும், நமக்கு டீசல் என்ஜின்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த OG டீசல் என்ஜின்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது பாருங்களேன். இதை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டீசலோட இந்த சவுண்டு, இந்த கிளாட்டர், இந்த ஒரிஜினல் டீசலோட இதில் இந்த வெஹிக்கிளுக்குன்னே ஒரு பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். அந்த பொட்டன்ஷியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய டிரைவபிலிட்டி, அதோட கேப்பபிலிட்டி. இப்போ நீங்கள் ரெவ் பண்ணி பார்ப்போம்.
இது வந்து ஒரு 177 பிஎஸ்ஐயும் மேனுவலில் ஒரு 420 நியூட்டன் மீட்டரையும் ஆட்டோமேட்டிக்கில் ஒரு 450 நியூட்டன் மீட்டரையும் இது வந்து நமக்கு கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 லட்சம் கிலோமீட்டர் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஓடும். 10 லட்சம் ஓடின வெஹிக்கிள்ஸே இருக்குது. நீங்கள் சிட்டியில் ஓட்டலாம், ஹைவேஸில் ஓட்டலாம், 4x4 கேப்பபிளாக ஓட்டலாம், ரோடே இல்லாத இடத்துல ஓட்டலாம். எல்லாத்துக்கும் ஒரு பவர் ஹவுஸாக இதை நம்ம பார்க்குறோம். நம்ம அதை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம இந்த ஃபார்ச்சுனர் வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பேஸ் பண்ணி நம்ம முன்னாடி ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம். அந்த கண்டென்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதை ரொம்ப டீட்டெயில்டாக அதோடைய எல்லா விஷயங்களும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இது டிப்பிக்கல் நம்ம டொயாட்டோவில் பார்க்குற அந்த ஒரு கீப் ஆஃப் த லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ரிலீஸ்க்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார்ச்சுனரோட அந்த ஒரு சில் அவுட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேனுவலுக்கு எடுக்க முடியும். இது புஷ் பட்டன் ஸ்டார்ட். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பார்த்தீங்களா ஒரு டான்ஸிங் கியர்னாவோட இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி மேனுவலில் 6 ஸ்பீடு மேனுவல், ஆட்டோமேட்டிக்லேயும் 6 ஸ்பீடு ஏடி உண்டு. ஆக்சுவலி ஃபார்ச்சுனரில் வந்து ஒரு 2.7 லிட்டர் பெட்ரோல் உண்டு. ரொம்ப ரேராக தான் நம்ம அதை பார்க்க முடியும். அந்த ஃபோர்ஸில் கவர்மெண்ட்டில் எல்லாம் சில வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சீட் பெல்ட் போட்டேன். நம்ம எப்போவுமே சொல்ல மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற அத்தனை பேரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். அது நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணும். பின்னாடி சீட்டில் இருக்கிறவங்க பேனரோமிக் இருந்தாலும் இல்லாட்டி சன்ரூஃப் இருந்தாலும் சீட் பெல்ட்ஸ் போடுங்க. எங்களுடைய ஒரு பிரதர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால அவரோட லைஃப் வந்து சேவ் ஆச்சுது. சீட் பெல்ட் சேவ்ஸ் லைஃப்ஸ்னு திருப்பி நம்ம சொல்கிறது இதனால தான். சீட் பெல்ட்ஸ் கண்டிப்பாக போடுங்க. எல்லாரையும் போட என்கரேஜ் பண்ணுங்கள். ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாது. இவ்வளோ பெரிய வெஹிக்கிள்ஸ் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா கூட மற்ற ரோடு யூசர்ஸை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. ஃபார்ச்சுனர் மாதிரி பெரிய டயர்ஸ் வச்சுருக்கவங்க செடான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு கீழே இறக்கி கொடுங்க. ஹை பீம்ஸ் தேவையான மட்டும் போடுங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திரும்புங்க. ரோட்ஸை கண்டிப்பாக நம்மளால் சேஃபராக்க முடியும். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டியை நம்ம பேசலாம். கேப்பபிலிட்டின்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் ஒரு கார் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி இன்டென்ட் பண்ணி இருக்குதுன்னா அது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் அதோட பாடி ஷேப்பை பேஸ் பண்ணி சொல்லலாம், அதோட பவர் ட்ரெயினை பேஸ் பண்ணி சொல்லலாம், அதோட ட்ரைவ் ஆக்சிலோட ஸ்டைல், அதை ஃப்ரண்ட் வீல் ட்ரைவா, ரியர் வீல் ட்ரைவா, இல்லை ஆல் வீல் ட்ரைவா, 4x4 அதை பேஸ் பண்ணி சொல்லலாம். இப்படி எல்லாம் நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபைடு அப்ளிகேஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக நம்ம சொல்ல முடியாது. இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டிலையும் யூஸ் பண்ணுவாங்க. பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் எந்த மெட்ரோ சிட்டியில் போனாலும், இதை பீட் எனி சிட்டியில் நீங்கள் போனீங்கன்னாலும் நீங்கள் வந்து அங்கே ஃபார்ச்சுனர் நீங்கள் பார்க்க முடியும். ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பூட்டில் லோடோட அப்படியே டேக்கப் ஆகி போயிட்டே இருக்கிற மாதிரி ஹைவேஸில் நீங்கள் வெஹிக்கிள்ஸ் ஓட்ட பார்க்கலாம். நீங்கள் வந்து ரோடே இல்லாத இடங்களில் டயர் 1 டயர் 2 சிட்டிஸில் டயர் 3 சிட்டிஸில் ரோட்ஸே இல்லாத ஊரில் அங்கே வந்து ஃபார்ச்சுனர் ஓடக்கூடியதை பார்க்கலாம். இப்படி உங்களுக்கு வந்து ஹில்ஸுக்கு நீங்கள் போகிறீங்க, லே லடாக் போகிறீங்க, இந்த சைடு குஜராத் போகிறீங்க, அந்த சைடு நார்த் ஈஸ்ட் போகிறீங்க, இப்படி நீங்கள் எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து ஃபார்ச்சுனர் பார்க்க முடியாது. அதோடைய கேப்பபிலிட்டி அந்த ஒரு அட்வான்டேஜ் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. நீங்கள் வந்து இதோட கம்ஃபர்ட்டோட பர்சன்டேஜ் எல்லாம் நான் இதில் டிஸ்கஸ் பண்ண வரல. அது கண்டிப்பாக காம்ப்ரமைஸ்டு தான். ஆனால் நீங்கள் இதோட அப்ளிகேஷன் தான். நீங்கள் எந்த டைப்பான ரோடில் போனாலும் நீங்கள் ஃபார்ச்சுனரை வந்து பார்க்க முடியும். இப்போ ஒரு டிரைவர்ஸ் காரான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்லுவேன், ஒரு ஹேண்ட்லரான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஹேண்ட்லர் டிரைவர்ஸ் கார் பண்ணாத விஷயத்தையும் இது பண்ணும். நீங்கள் வந்து ஒரு ஓனர் வெஹிக்கிளாக நீங்கள் வந்து ஒரு டிரைவர்ஸ் காரை பார்க்க முடியாது. ஆனால் இது வந்து அந்த ஒரு ஆட்டிடியூடில் பண்ணும். கொஞ்சம் பிட் ஆஃப் பவுன்சினஸ் இருக்கும், பிட் ஆஃப் ரோல் இருக்கும். லீகல் ஸ்பீட்ஸுக்குள்ளே நம்ம ஓட்டினா தான் அது ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்கும். அதை தாண்டி போனீங்கன்னா பவுன்ஸியாக இருக்கும். இப்படி வந்து அதோடைய அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதோடைய இந்த ட்ரைவ் பொசிஷன் அண்ட் அந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் எஸ்யூவி எப்படி இருக்கணுமோ அதுக்கான எக்ஸாம்பிளை நீங்கள் சொல்ல முடியும். ஒரு பாடி ஆன் ஃப்ரேம், ஹையர் ரைஸான சீட்டிங் பொசிஷன், ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி, பெரிய மிரர்ஸ். நீங்கள் ஆப்போசிட்டில் வர ஒரு வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற லெவலில் இதோடைய அந்த இது இருக்கிறது இதோடைய அட்வான்டேஜ். இப்போ பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும்போது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம், 4 வீல் டிரைவ் சிஸ்டம் இருக்குது, H2 இருக்குது, H4 இருக்குது. H4 வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன் த கோல எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டாக இருக்கும். நீங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் H4 போட முடியும். அது 4 வீல் டிரைவுக்கு கன்வெர்ட் ஆயாச்சு. நீங்கள் வந்து இப்போ H4ல் ஓடிக்கிட்டு நம்ம H2ல கன்வெர்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒரு சடனாக பார்த்தீங்கன்னா ரோடே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா L4 இருக்குது. இந்த லோவர் கேஸில் நீங்கள் வந்து அதை இது பண்ண முடியாது. நிப்பாட்டி விட்டு நம்ம போட்டுக்கிட்டு கியரை மாற்றி போகணும். ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்குது.
ஐஎம்டின்னு ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஐஎம்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் பண்ணும்போது கிளச் இல்லாமலே கியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். லிட்ரலி இப்போ இருக்கிற ஐஎம்டி கான்செப்ட் தான் அது. இதில் ஒரு ஃபீச்சராக வச்சுருப்பாங்க, எப்போவும் யூஸ் பண்ணக்கூடாது, தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஈக்கோ மோடில் இருக்கோம், இப்போ வந்து நார்மல் மோடுக்கு கன்வெர்ட் ஆச்சுது. நீங்கள் ஸ்போர்ட் போட்டிங்கன்னா ஒரு புஷ் கிடைக்கும். ஈக்கோ மோடெல்லாம் ரெகுலர் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லக்கிஷாக இருக்குது. இதில் வந்து ஈக்கோ மோடு வந்து அப்படி ஸ்லக்கிஷாலாம் ஃபீல் பண்ணாது. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், லாங் ஸ்ட்ரோக், ஒரு பெரிய போர் இருக்கிற இன்ஜினால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்படி இதை நம்ம பேச ஆரம்பித்தோன்னா பேசிக்கிட்டே போகலாம், அவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் இதில் இருக்குது. இதுதான் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேப்பபிள். அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா சர்வீஸ் நெட்வொர்க். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்தியாவில் வந்து ஒரு பிராண்டுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் வரணும்னா சர்வீஸ் தான் அதில் ஒரு மேஜர் பார்ட்டை ப்ளே பண்ணணும். எப்படின்னா கார் ரிலையபிலிட்டியாக இருக்கணும்னா அந்த காரோட மேனுஃபேக்சரிங்கில் எவ்வளோ தூரம் அந்த பிராண்ட் வந்து அவங்களோட R&D இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு அவங்களுடைய சர்வீஸில் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் நீங்கள் அந்த சர்வீஸ் வெர்டிக்கலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ரேங்கிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, டொயோட்டான்னு சொல்லக்கூடிய பிராண்ட் ஃபஸ்ட்டு வரும், மாருதி சுசுகி அப்புறம் வரும், அதுக்கப்புறம் ஹிண்டே, கியா, ஹோண்டான்னு சொல்லி அது அப்படி கீழே பார்த்து வரும். இதில் டொயோட்டா ஆஸ் அ பிராண்ட் இந்தியா ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா லெவலில் வந்து அவங்களோட சர்வீஸ் குவாலிட்டி பெட்டராக வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த கார்ஸ் டியூரபிளாக இருக்கிறதுனால சர்வீஸும் அவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியும். இப்படி ரெண்டு பேருக்குமே அது ஒரு வின்வின் தான். அந்த 2 பேருக்கும், அதாவது மேனுஃபேக்சரருக்கும் சர்வீஸ் சென்டருக்கும் இருக்கிற வின்வின் நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு அது இன்னொரு வின்வின்னாக வந்து முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு இருக்கிற பீஸ் ஆஃப் மைண்ட், அந்த கஸ்டமருக்கு அந்த பிராண்டை இன்னொரு ஆளுக்கு சொல்லணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு வரக்கூடிய அந்த கான்ஃபிடென்ஸ், இல்லை இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம இன்னும் லாங் டைம் வச்சுருக்க முடியும். இப்போ வந்து நம்ம நிறைய இடத்துல இதை பேசியிருக்கோம். எங்கள் சர்க்கிளுக்குள்ளே ஒரு இனோவா வந்து 3,31,000 கிலோமீட்டரில் இருக்குது. நாங்கள் ரீசெண்டாக ஒரு தடவை ஒரு கண்டனில் அதை பேசணும். நான் கோயம்புத்தூர்லாம் கூட ரீசெண்டாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது வந்து ஒரு 4 நாள் முன்னாடி கூட நான் அதில் ட்ராவல் பண்ணேன். நீங்கள் கிராங்க் பண்ணி அது போயிட்டு இருந்தால் அது அவ்வளோ ஓடினது மாதிரியே தெரியல. அதோட பிளாஸ்டிக் ஆகலாம், அதோட என்ஜின் ஆகலாம், எல்லாமே எது சொல்கிறது, பம்பர் டு பம்பர் அது டியூரபிளாக இருக்குது. அதுக்கு ரீசன் சர்வீஸ் சென்டர்ஸ். அந்த சர்வீஸ் சென்டர்ஸ் நான் அதை பர்சனலி எப்படி பார்ப்பேன், வந்து இதெல்லாம் இது டொயோட்டாவோட ஒரு பிராண்டட் கண்டென்ட்லாம் கிடையாது. நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறோம். இங்கே டொயோட்டாவுடைய அந்த டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் இருக்குது பாருங்கள், அதில் வந்து அவங்களுக்கான ட்ரைனிங், அதில் ஒவ்வொரு ஸ்கேல்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி குவாலிட்டியான டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறதுனால தான் இந்த வெஹிக்கிளுக்கு அப்படி ஒரு பக்கா சர்வீஸ் நெட்வொர்க். அந்த சர்வீஸ் நெட்வொர்க்கோடைய அட்வான்டேஜ் வந்து நம்மளோட அப்கீப்பிங்கில் இருக்குது. 7வது பாயிண்ட் பார்த்தோம்னா லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்பேர்ட் டு லக்ஸரி பிராண்ட்ஸ். ஏன்னா நான் இன்ட்ரோலே உங்களுக்கு இந்த விஷயத்த பேசியிருந்தேன். இப்போ நீங்கள் வந்து 50 to 60 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லக்ஸரி கார்ஸ் கிடைக்கும். அங்கே வந்து இம்போர்ட்டட் பார்ட்ஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி இதில் இம்போர்ட்டட் பார்ட்ஸ் இருந்தால் கூட இம்போர்ட்டட் பார்ட்ஸ் வரும், பார்ட்ஸோட ஸ்கேர்சிட்டி இருக்கும், ப்ரைஸஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். இப்படி பல பராமீட்டர்ஸோட உங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அஃபேராக இருக்குது. இன்னொன்று அந்த பேட்ஜ் வேல்யூக்கான காஸ்ட் கொஞ்சம் கூட அதில் ஆடப் ஆகி வரும். அந்த இடத்துல இந்த காருக்கு நீங்கள் அந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கார்ஸை கம்பேர் பண்ணும்போது சர்வீஸ் காஸ்ட்னு சொல்லக்கூடியது வெரி வெரி லோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டினா கூட அந்த காரில் நீங்கள் அப் ஃப்ரண்டில் போட்ட காஸ்ட்டை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறது மாதிரி தான் இதோட சர்வீஸ் காஸ்ட் இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் 50 லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் இன்னொரு பிராண்டில் ஒரு லக்ஸரி பிராண்டில் 50 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா 25 லட்ச ரூபா நீங்கள் சர்வீஸ் காஸ்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டம் வரலாம். மேபி லாங் டேர்மில் 25 வராட்டி கூட ஒரு லெவலுக்கு வரும்னு வச்சுக்கிடுங்களேன். ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு வராது. அது இதோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதனால தான் ஃபார்ச்சுனர் வந்து ஓனர்ஸ் வந்து ஸ்டில் இதை மேலே ரிலே பண்ணுறதுக்கு ரீசன். நீங்கள் வந்து இப்போ நான் உட்காந்துருக்கிற சீட் பார்த்தீங்கன்னா நிறைய ஓனர்ஸ் ஓட்டுற ஒரு சீட் கிடையாது, சாஃபர்ஸ் ஓட்டுறவங்க. அதில் வந்து இன்ஃபார்ம்டான நல்ல நாலேஜபிள் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது இந்த ட்ராவலிங் டைமில் நிறைய டேட்டா நம்ம கெயின் பண்ணுறதே டிரைவர்ஸ் மூலமாக தான். அவங்க வந்து வெரைட்டி ஆஃப் பீப்புள் நம்மளை மாதிரி எவ்வளோ பேரை பார்ப்பாங்க, எவ்வளோ ரோட்ஸுக்கு போவாங்க, எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் மாற்றி ஓட்டுவோம். அதில் இந்த சில ட்ராவல்ஸ் ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இந்த வெஹிக்கிள் ஓட்டுறாங்கன்னா இன்னொரு வெஹிக்கிள் அவங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த வெஹிக்கிளை பற்றின மெக்கானிக்கல்ஸ் அவங்களுக்கு தெரியும். இந்த வெஹிக்கிள் அந்த பர்டிகுலர் ஃப்ளீட் ஆப்ரேட்டருக்கே ஒரு நல்ல டிரைவர்னா அவங்களுக்கு இந்த வண்டி அவங்கள்ட்டே கொடுத்து வச்சுருப்பாங்க, சொந்த வண்டி மாதிரி வச்சு ஓட்டுவாங்க. அவங்க கூட அந்த ஓனர்ஷிப் பீரியடில் பிரச்சனை கொடுக்காம இருக்கிறதும் டிரைவர்ஸுக்கு இந்த கார் பிடிக்கிறதுக்கு ஒரு ரீசன். கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீசேல். இப்போ நீங்கள் வந்து கார் கன்சல்ட்டிங் கேட்குறவங்க கிட்ட ரீசேல் பற்றி அவங்க கேட்கும்போது கண்டிப்பாக ரீசேல் பற்றி இனிஷியலி ஒரி பண்ணாதீங்க. ஓனர்ஷிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இல்லை 10 வருஷம் நீங்கள் வச்சுருந்தா கூட நீங்கள் அந்த ஓனர்ஷிப்பை ஃபஸ்ட் ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணிங்கன்னா
ரீசேல் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் ஒரு 15 லட்சம் 20 லட்சம் மார்க்கெட்டுக்குள்ளே வாங்குறவங்களுக்கு அவங்க அக்ரி பண்ணலாம். நம்ம சொல்லும்போது ஒரு 50 லட்சம் 60 லட்சம் நம்ம போடுறோம்னா, இல்லை 40 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா ரீசேலும் அதில் ஒரு மெயின் கன்சர்ன். இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் வந்து இந்த செக்மெண்ட்டில் மோனோபோலியாக இருக்கிறது, காம்படிஷன் நினச்சா கூட இவங்களுடைய மார்க்கெட் ஷேரை தொடக்கூட முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து ரீசேல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டைன்டான ஃபார்ச்சுனர் எல்லாம் மேபி ஒரு 2 லட்சம் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடினா கூட 20 லட்ச ரூபா ப்ராக்கெட்டுக்குள்ளே அசால்ட்டாக மார்க்கெட்டில் விற்கும். அது நீங்கள் வந்து டொயோட்டோட அவங்களோட ட்ரஸ்டட் ஆஃப்டர் மார்க்கெட் சேல் ஆகலாம், இல்லை வந்து அன்ஆர்கனைஸ் செக்டார் ஆகலாம், இல்லை ஆர்கனைஸ் செக்டாராக இருந்தாலும் சரி, இந்த வெஹிக்கிளுக்கு இருக்கக்கூடிய ரீசேல் அது இன்டாக்டாக நாளுக்கு நாள் இருந்துக்கிட்டே இருக்குது. ரீசெண்டாக வந்து ஒரு 3,40,000 கிலோமீட்டர் ஓடின ஃபுல் டைம் 4 வீல் டிரைவ்னு சொல்லக்கூடிய ஒரு வெஹிக்கிளில் வந்து நான் ஒரு லிஸ்டிங்கில் பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வாங்குறதுக்காக கேட்கும்போது அவர் சொன்ன காசை கேட்டு நான் லிட்ரலி சிரிச்சிட்டேன். இன்றைக்கும் 3.5 லட்சம் ஓடின வண்டிக்கு இந்த ரீசேல் இருக்கான்னு அவங்க அதை வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ரீசன் என்னன்னா அதோட ரிலையபிலிட்டி தான். இப்போ நம்ம வந்து அந்த கேஸ் ஸ்டடியில் 8 பாயிண்ட்ஸை நம்ம ரொம்ப எலாபரேட்டாக பேசியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நான் பேசுனதை தவிர ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ இதெல்லாம் இன்க்ளூசிவாக நம்ம பார்த்தாலும் டார்கெட் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த கார் இவ்வளோ மோனோபோலியாக இருக்குது, இவ்வளோ தூரம் விற்கிறதுக்கு ரீசன். நீங்கள் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆடியன்ஸை நம்ம இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ நீங்கள் சில வெஹிக்கிள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் ஆடியன்ஸை மட்டும்தான் அது கேட்டர் பண்ணும். இது நீங்கள் முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணுறது பொலிட்டீஷியன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பொலிட்டீஷியன்ஸ்னாலே அவங்கக்கிட்ட ஒரு ஃபார்ச்சுனர் இருக்குது. இன்றைக்கி வந்து அவங்க இதிலேருந்து அப்ஸ்கேல் ஆகி லக்ஸரி பிராண்ட்ஸுக்கு போனால் கூட அவங்களுடைய டெம்ப்ளேட் வெஹிக்கிளாக நீங்கள் ஓட்டுக்கு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் தான் ப்ரைமரி வெஹிக்கிளாக இருக்குது. இல்லை அவங்களுடைய ஊரில் அவங்க யூஸ் பண்ணுற ஸ்டைலில் ஃபார்ச்சுனர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், கவர்மெண்ட் சர்வீசஸில் நம்ம அஃபிஷியல்ஸுக்கு சொன்னோம், அதில் வந்து எஸ்கார்ட் சர்வீசஸ் நம்ம சொன்னோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கான்வாய்ஸில் எஸ்கார்ட்டை தவிர மற்றபடி நீங்கள் வந்து கான்வாய்ஸ்லேயே நம்ம அதை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செமி அர்பனில் இல்லை வந்து அர்பனில் ரூரலில் நீங்கள் எல்லா சென்டர்ஸில் நீங்கள் வந்து மூவியில் ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி இந்த வெஹிக்கிள் எல்லா சென்டர்ஸ்லையும் நீங்கள் பார்க்க முடியும். வெல்த்தியான பீப்புள் அவங்களுடைய ஸ்டேட்டஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த வெஹிக்கிள் வாங்குகிற பீப்புள்னு சொல்லி ஏகப்பட்ட பீப்புள், கான்ட்ராக்டர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள், சிஇஓஸ், அதாவது எல்லாருடைய ஒரு க்ரோத்தோட ஒரு சிம்பிளில் நம்ம வச்சுருக்க வேண்டிய ஒரு காரை வந்து ஃபார்ச்சுனரை பார்ப்பாங்க. இப்படி ஃபார்ச்சுனருக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் நிறைய நம்ம சொல்ல முடியும். இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னொரு காருக்கு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் கிறிஸ்டாவையும் ஒரு லிமிட்டுக்கு இதுக்கு கூட இது பண்ண முடியும். ஆனால் இது கிறிஸ்டாவை தாண்டி வந்து இனோவாவை தாண்டி வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது ஒரு மெயின் ரீசன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அப்ளிகேஷன்ஸுக்கு எல்லாம் ரீசனே அந்த ரிலையபிலிட்டி தான், அந்த சர்வீஸ் குவாலிட்டி, அந்த டியூரபிலிட்டி தான், ரீசேல் தான். இப்படி எல்லாமே இதுக்குள்ளே இன்க்ளூசிவாக இருக்கிறது இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளோடைய ஒரு தனித்துவம். இப்படி ஒரு வெஹிக்கிள் நம்ம மார்க்கெட்டில் இனி வரப்போகிறதும் கிடையாது. இப்போ இந்த டார்கெட் ஆடியன்ஸ் பற்றி பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் பேசினேன். இப்போ நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து செலிப்ரிட்டிஸ்னு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. செலிப்ரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய லைஃபோட அந்த இதை வந்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய போர்ஷான லைஃப் ஆகலாம், இல்லோட அவங்களோட காஸ்ட்லி பர்ச்சேசஸ் ஆகலாம், அவங்களுடைய நல்ல வீடுகளை அவங்க காட்டலாம், ஆர்னமெண்ட்ஸ் காட்டலாம். நான் இது குறையாக சொல்லலாம், அப்படி அது அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதில் அவங்களோட கார்ஸை காட்டும்போது அந்த இடத்துல நம்ம ஃபார்ச்சுனர்ஸை இன்றைக்கி வந்து அவ்வளோ தூரம் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து இதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் லக்ஸரி கார்ஸை யூஸ்ல ஆகலாம் இல்லை புதுசாகலாம் வாங்கி அவங்க அந்த லைஃப் ஸ்டைலை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது இன்னொரு ஸ்டைல், அது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பாயிண்ட் கிடையாது. அவங்களுக்கு டெய்லி அந்த கார் வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கெல்லாம் ஓடணும்னு கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் தான். அதில் வந்து ப்ராக்டிகாலிட்டியும் டியூரபிலிட்டியும் என்டியூரன்ஸ் எல்லாம் அங்கே வந்து ஒரு மேட்டர் ஆஃப் கண்டென்ட் கிடையாது. அங்கே வந்து வேல்யூ, அந்த பிராண்ட், அந்த பேட்ஜ் வேல்யூ தான் வருது. ஆனால் நீங்கள் இந்த வெஹிக்கிளோடைய ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 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 பொலிட்டீஷியனை ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க, ஒரு எம்பியை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க. அவர் வந்து டெல்லியில் இல்லை, அவர் வந்து அவருடைய அவரோட டிஸ்ட்ரிக்டில் அவர் இருக்கார், அவருடைய கான்ஸ்டியூன்சியில் அவர் இருக்காருன்னா அவர் டெய்லி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு போகணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் ட்ராவல் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வருஷத்தில் ரிலையபிளான ஒரு வெஹிக்கிள் வேணும், வழியில் நிற்கக்கூடாது, அவருக்கு எங்கே வேணாலும் போகணும், ரோடு இருக்கிற இடத்துக்கு போகணும், ரோடு இல்லாத இடத்துக்கு போகணும், ஹைவேக்கு போகணும்,
அவர் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. அவர் இருந்தால் பீப்புளை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டாண்ட்ஸ் வேணும். அவர் கூட வரக்கூடிய சப்போர்ட்டர்ஸாக அவங்க கூட வரவங்களை கூட்டு போகணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இதோட அப்ளிகேஷன் ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் சொல்ல முடியும். ஒரு கான்ட்ராக்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, அவர் வந்து இல்லை ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கள நீங்கள் எடுத்துக்கோங்க. சடனாக அவங்களுக்கு வந்து ஒரு சைட்டு பார்க்க போகணும், சைட்டுக்கு வந்து ரோடு நல்லா இருக்கு, எஸ்டேட் பார்க்க போகிறாங்க. இப்படி எல்லாத்துலேயுமே இது இன்க்ளூட் பண்ணி வரும். இப்போ இந்த டார்கெட் ஆடியன்ஸில் ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் ஆடப் பண்ணலாம். எப்படின்னா, நான் ஆடப் பண்ணுறேன், அது நீங்கள் கரெக்டானு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். இதில் இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. அதாவது ஆண்டர்பிரனர், நான் வந்து என்னுடைய பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறேன். பிஸ்னஸ் ஸ்கேலிங்கில் பிஸ்னஸுக்குள்ளே நம்ம இன்னும் மல்டிபிள் வெஞ்சர்ஸ்குள்ளே நம்ம போகிறோம், மல்டிபிள் மார்க்கெட்ஸ்குள்ளே நம்ம போகிறோம். அப்படின்னா இதில் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு விஷயம். அது ஒரு ஓஷியன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பேட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட எக்ஸாம்பிளாக நான் என்ன சொல்லுவேன், இனிமேல் நான் அந்த தப்பை பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா எனக்கு அது இன்றைக்கி தெரியும், ஆனால் அன்னைக்கு எனக்கு அது தெரியாது. அப்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க அவங்களுடைய ஸ்டேட்டஸில் அவங்க ஒரு டீல் பேச போகிறாங்க, ஒரு பிஸ்னஸை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், ஒரு டீலை க்ளோஸ் பண்ண போகிறோம், ஒரு டீலை வந்து நம்ம டீலுக்கு போகும்போது நமக்கு ஒரு மரியாதை இருக்கணும்னுலாம் இனிஷியல் பாயிண்டில் வந்து ஒரு வெஹிக்கிளை ஃபிக்ஸ் பண்ணணும்னா அந்த வெஹிக்கிள் வந்து ஃபார்ச்சுனர் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்ச்சுனராக கடைசியில் வச்சுருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது. அவங்க அதுக்கப்புறம் வந்து மெர்சிடஸ் போகலாம், பிஎம் போகலாம், அவுடி போகலாம், அவங்க கேளாகி போயிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த க்ரோத்தில் அவங்க இந்த காசு ப்ளீட் ஆகுறது தானே இதில் மெயின் விஷயம். ஃபினான்ஸ் பேஸ்னால் நிறைய பேசிக்கிட்டே போகலாம், அது வேறு ஸ்டோரி. அதில் நீங்கள் காசு ப்ளீட் ஆகாத ஒரு போர்ஷனை வந்து இந்த காரை வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் அவங்க வந்து அந்த சைடை யோசிக்கவே செய்யாமல் அவங்களுக்கு ஆண்டர்பிரனர்ஷிப்பில் வந்து இல்லை அந்த பீரியடை கிராஸ் பண்ணுறதுல அந்த ஸ்டேட்டஸ் சிம்பிளும் சரி, எங்கேயும் போகிறதுக்கும் சரி, அவங்களுடைய டெய்லி கம்யூட்டுக்கும் சரி, ஹைவே டிரைவ்ஸுக்கும் சரி, இந்த கார் அவங்க கூட இருந்திருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம இந்தியன் மார்க்கெட் இன்றைக்கி வந்து கரண்டாக எந்த ஒரு பாயிண்டில் வந்து மூவ் ஆகி இருக்குதுன்னா, ஃபியூச்சரிஸ்டிக்காக, அதாவது ஒரு 5 வருஷம் தாண்டி கூட அவுடேட் ஆகாத ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடலாக தான் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி ஷேப் ஆகிருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு என்னென்ன நமக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ப்ராடக்ட்டை நம்ம இங்கே பார்க்க முடியாது. அதாவது பேனரோமிக் இல்லை, நீங்கள் வந்து சாஃப்ட் டச்சான மெட்டீரியல்ஸ் ரொம்ப நிறைய பார்க்க முடியாது, ஃபுல் டிஜிட்டல் ஸ்க்ரீன் இல்லை, ஆடாஸ் இல்லை, ஐ மீன் நீங்கள் அப்படி ஒரு விஷயமே பார்க்க முடியாது. ஆனால் எது ஒரு கன்சியூமருக்கு தேவையோ அது அப்படி இருக்கும். உங்களுக்கு டியூவல் ஸோன் ஏசி இருக்கும், வென்டிலேட்டர் இருக்கும், ஒரு ஃப்ரூகலான என்ஜின் இருக்கும், நல்ல ஃபியூல் எக்கனாமி கொடுக்கும், ஈஸி டிரைவபிலிட்டி இருக்கும். அப்படி அந்த ஃபியூச்சர்ஸ் மட்டும் ஒரு வெஹிக்கிளை வந்து மார்க்கெட்டில் நிற்க வைக்குதுன்னு உள்ளதை தாண்டி வேல்யூ வந்து அதோட கோர் விஷயங்களையும் பில்ட் ஆகும்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த வெஹிக்கிள். இப்போ நாங்கள் வந்து இந்த கேஸ் ஸ்டடி சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாளாக யோசிச்சுட்டு இருந்தோம். ஐ மீன் கொஞ்சம் நானே ஒரு 2 இயர்ஸாக இருக்குமா, இப்போ 2 இயர்ஸாகவே நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ வந்து 2024 பண்ணணும்னு நினச்சோம், நடக்கல. 25 நம்ம இதை பண்ண ஆரம்பிப்போம்னு தோணும் போது முதல் சாய்ஸில் இந்த வெஹிக்கிள் தான் வருது. ஏன்னா நீங்கள் இந்த கண்டென்ட் இந்த கண்டென்ட்டுக்கு எனக்கு ஸ்கிரிப்டே கிடையாது, ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது நான் அப்படி கேஷுவலாக பேசினேன். ஏன்னா இது நம்ம காலங்காலமாகவே நமக்குள்ள ஸ்டோரான சில விஷயங்கள் தான் பேசுனேன்னா, இதே கண்டென்ட் நீங்கள் இன்னொரு நாள் என்கிட்ட பேச சொன்னால் இதே விஷயத்த இன்னொரு டைமென்ஷனில் நான் பேசுவேனா இருக்கும். ஏன்னா இங்கே வந்து மொபைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து எடுத்த ஒரு பாயிண்ட்ஸை அப்படி பேசுனது தான். அதுக்கு ரீசன் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து அப்படி அதுக்கு ஆப்டான ஒரு வெஹிக்கிள் இந்த கேஸ் ஸ்டடிக்கு. இது வந்து ஒரு டொயோட்டோட பிராண்டட் கண்டென்ட்டோ இல்லை டொயோட்டோ நம்மக்கிட்ட இந்த கண்டென்ட் பண்ண கொடுத்த அப்படி ஒரு இது விஷயமே கிடையாது, நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணது. இதே மாதிரி நீங்கள் மோட்டோஃபேம் வந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டடீஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள், எந்த வெஹிக்கிள் நம்ம பண்ணால் உங்களுக்கு கேட்க பிடிக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிற வெஹிக்கிள்ஸை கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம தொடர்ந்து வந்து பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ நேரம் நான் பேசின விஷயத்தில் நெகட்டிவ்ஸ் எதுவுமே நான் சொல்லலைன்னு நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டடியோட கடைசி பார்ட்டில் இதில் ரூம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை வந்து நெகட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ஷன் கூட நான் கண்டிப்பாக பேசுகிறேன். அதில் வந்து ஹேண்ட்லிங் வந்து நான் சொல்ல முடியும். இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை கம்பைண்டாகவே சொல்ல முடியும். ஹேண்ட்லராக கேட்டால் கண்டிப்பாக ஹேண்ட்லர் இல்லை, ரைடில் ஒரு ப்ளஷ் ரைடு கொடுக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு ப்ளஷ் ரைடு கொடுக்கல. அப்புறம் ஃபீச்சர்ஸ் இன்றைக்கி வந்து அது பாசிட்டிவாகவும் முதல்ல சொன்னேன், இதில் நான் நெகட்டிவாக இந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா போடுற இடத்துல
இன்றைக்கி காம்படிஷன் இல்லை வந்து மற்ற மேனுஃபேக்சரர்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் இருக்கான்னு கேட்டால் அந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் இல்லை. அப்புறம் வந்து ஒரு எல்டர்லி பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட்டிவான சீட்ஸாக இங்கிரஸ் எக்ரஸ் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் ஹை ரைஸாக இருக்கிற சேசினால் அந்த பிளாட்ஃபார்ம்னால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டீசல்ஸ் வந்து அது எவ்வளோ தூரம் ஃப்ரூக்கலோ அந்த அளவுக்கு ஃபியூயல் கஸ்லர் அந்த எக்கனாமிக்கை வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ இதில் வந்து பெட்ரோல்ஸ் வந்து இன்னும் ஃபியூயல் கஸ்லராக நம்ம பார்க்க முடியும், எக்கனாமிக்கலாகவே இருக்காது, ஹைப்ரிட்ஸ் இல்லை. இப்போ இதில் வந்து ஒரு ஹைப்ரிட் வரும்னு பேசுகிறாங்க. அப்புறம் ஒரு மோனோகாக் சேசி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸோட எர்கனாமிக்ஸ் எல்லாம் இதில் கண்டிப்பாக மிஸ் ஆகுது. ஒரு தேர்ட் ரோ ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்ம அதில் ட்ராவல் பண்ண முடியும். இப்படி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் இதோடைய டியூரபிலிட்டி, இதோடைய அந்த ஒரு ஸ்ட்ரீட் ப்ரெசன்ஸை அண்டர் கட் பண்ணுதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது ஃபார்ச்சுனரோட ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம பண்ணியிருக்கோம். இது இண்டஸ்ட்ரியில் காலங்காலமாக நம்ம பேசுகிற ஒரு விஷயம். நீங்கள் வந்து சம்மரைஸ் பண்ணி அதை வந்து ஒரு பாயிண்ட்ஸுக்குள்ளே நான் பேச ட்ரை பண்ணியிருக்கேன். இது ஒரு கலெக்டிவான ஒரு எஃபர்ட்டை நான் பார்க்குறேன். இதில் நீங்கள் என்ன டிஃபர் பண்ணுறீங்க, இதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈவன் அதை நீங்கள் எலாபரேட் பண்ண நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் அதை பிங்க் பண்ணி நீங்கள் அதை சொல்ல முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இனி நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை கூட நீங்கள் வீடியோ கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். டீலருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆனமலைஸ் டொயோட்டா வந்து நாகர்கோவிலில் இருக்கிற டீலருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதில் நான் பேர் எடுத்து சொல்லலை, அதில் இன்றைக்கி நம்ம கூட சப்போர்ட் பண்ண பிரதர் ப்ளஸ் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அஃபிஷியல் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நேற்றைக்கு நாங்கள் வெஹிக்கிள் கேட்கும்போது எங்களை சப்போர்ட் பண்ண திருநெல்வேலி டீமுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அனில் பை ஃப்ரம் மோட்டோ வேகன். அத்தனை பேருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர். உங்களோட லைஃப்பில் வந்து ஹெல்த், ஹாப்பினஸ், உங்களுடைய கரியரில் க்ரோத், உங்களோட ஃபேமிலியில் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் இருக்க வாழ்த்துக்கள். கார் வந்து வச்சுருக்கிறவங்க உங்களோட கார் அதே லவ் உங்கள் கூட ஹேப்பன் ஆகவும் சேஃபான ட்ராவல் பண்ணவும், கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க இல்லை காரை வந்து அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெஹிக்கிளை அப்கிரேட் பண்ணவும் மோட்டோ வேகன் ஃபேமிலியில் வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை ஃப்ரம் மோட்டோ வேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.